Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பொல்யூஷன் அண்ட் பொல்யூஷன் ரிசல்யூஷன். ஓகேங்களா? வந்து பொல்யூஷன் அப்படின்னாக்கா என்ன, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹேஷ் டேபிள் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணணுமா. ஸோ வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணோம், பொசிஷன் கண்டுபிடிக்கணுமா, மாடு வந்து டேபிள் சைஸ் போட்டு பொசிஷன் கண்டுபிடிக்கும். ஒரு வேளை பொசிஷன் வந்து சேமாக வந்துச்சு, ரெண்டு எலமெண்ட்டுக்கு வந்து சேமான பொசிஷன், ஒரே பொசிஷன் வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எப்படி வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, அப்போ வந்து பொல்யூஷன் ஆக்கிறாங்க தெரியும், அதை வந்து பொல்யூஷன், அது பேர் தான் பொல்யூஷன். ஓகேங்களா? பொல்யூஷன் occurs when two or more elements are hashed to same value, that is when two key values hashed to the same position. அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து when two elements are trying to access the same location of the hash table அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்குவோம். Two key values hashed to the same position, அதான் வந்து பொல்யூஷன். When two items hash to the same slot, there is a systematic method for placing the second item in the hash table. This process is called pollution dissolution. எல்லா ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதோடைய சொல்யூஷனுக்கு தான் வந்து பொல்யூஷன் டிசல்யூஷன். அங்கே வந்து நிறைய சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது, செப்பரேட் செயினிங், ஓப்பன் அட்ரஸிங். இன்னும் 2 மெத்தட்ஸ் கூட இருக்குது, டபுள் ஹேஷிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது. பட் நம்மளுடைய சிலபஸில் இது மட்டும் தான் இருக்குது. separate chaining or open hashing, open addressing or closed hashing. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, சில டைம் கொஷின் வந்து ஓப்பன் ஹேஷிங் கேட்பாங்க, அப்போ வந்து ஓப்பன் அட்ரஸிங் அப்படின்னு நினச்சி எழுதக்கூடாது. செப்பரேட் செயினோட இன்னொரு நேம் தான் ஓப்பன் ஹேஷிங், ஓப்பன் அட்ரஸிங்கோட இன்னொரு நேம் க்ளோஸ்ட் ஹேஷிங். ஓகேவா? தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பன் அட்ரஸிங் வந்து 2 இருக்குது, லீனியர் ப்ராப்ளம், குவாட்ரடிக் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அட்ரஸிங் பார்க்கலாம். லீனியர் ப்ராப்ளம், குவாட்ரடிக் ப்ராப்ளம். இப்போ லீனியர் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 20, 11, 22, 33, 21 என்னுடைய டேபிள் சைஸ் வந்து 10 எடுத்துக்கிறேன். 10 எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக இந்த மிடில் 10 எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த மிடில் வேல்யூ தான் வந்து என்ன வரும், ஹேஷ் டேபிளில் பொசிஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வருமா. ஸோ வந்து லாஸ்ட் டிஜிட் தான் வரும். டேபிள் சைஸ் வந்து 10 எடுத்துக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் 10 எடுத்துக்கோங்க டேபிள் சைஸை. ஸோ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து என்னது லாஸ்ட் பொசிஷனில் வேல்யூ என்னது 20. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்மில் எழுதிக்கோங்க, 20 mod 10 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்படி 11 mod 10 is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்னது 20 வந்து ஸ்டோர் ஆகும், இப்போ 11 வந்து ஸ்டோர் ஆகும், 22, 33 இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிடுமா. ஏன்னா கடைசி வேல்யூ வந்து வந்துச்சு, பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து 21 இருக்கா. ஸோ 21 இங்கே திரும்ப வரும்போது ஆல்ரெடி 1 பொசிஷனில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ 21 mod 10 வந்து 1 தான் வரும். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பொசிஷன் இருக்குன்னா இதை வந்து பொல்யூஷன். இப்போ வந்து 21ம் ஃபஸ்ட் பொசிஷனுக்கே வரணும். ஓகேங்களா? அது வந்து ட்ரையாங்கிள் ஆக்சிஸ் சேம் லொக்கேஷன். இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், பொல்யூஷன் டிசல்யூஷன். இப்போ பொல்யூஷன் டிசல்யூஷனில் வந்து இப்போ இதில் வந்து லீனியர் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் ப்ராப்ளம். இப்போ வந்து 21 ஸோ 21 கூட +0. ஓகே, +0 mod டேபிள் சைஸ்ன்னு போட்டோம் அப்படின்னாக்கா 1 தான் வரும். சேம் தான், ஏன்னா 0 ஆட் பண்ணால் ஒரு சேஞ்சஸும் வர போடல. பட் நீங்கள் வந்து 0லேருந்து ஆட் பண்ணிட்டு போகணும், லீனியராக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போகணும். அடுத்தது 21 + 1 mod டேபிள் சைஸு என்னது 22. ஸோ 22யும் mod 10 போடும்போது 2 வரும். ஆல்ரெடி வந்து என்னது டேட்டா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 21 + 2 mod 10 போடும்போது என்னது 3, அதுலேயும் ஆல்ரெடி டேட்டா இருக்குது. அப்போ 21 + 3 mod 10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்கா 4th பொசிஷன். ஸோ வந்து 4th பொசிஷனும் எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ வந்து 21 வந்து 4th லொக்கேஷனில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். இதான் வந்து லீனியர் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி பொல்யூஷனை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரடிக் ப்ராப்ளம். குவாட்ரடிக் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அது வந்து ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஹேஷ் ஆஃப் கீ ப்ளஸ் அதுவும் வந்து இப்போ வந்து 1 × 1, அடுத்து 2 × 2, அப்புறம் 3 × 3, அப்புறம் mod டேபிள் சைஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 11, 22, 24 இருக்கா. ஸோ சேம் தான், 11 வந்துடும், 22 வந்துடும், 24 வந்துடும். இது இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பண்ணணும், 51 ஸ்டோர் பண்ணணும். 51 ஸ்டோர் பண்ணோம்னா அதோடைய ஹேஷ் ஆஃப் கீ என்னது 51 mod 10 போது 1. ஸோ ஹேஷ் ஆஃப் கீ என்னது 1. ஸோ ஹேஷ் ஆஃப் கீ 1 + 1 × 1 என்னது 1 தான் mod டேபிள் சைஸு. ஓகேங்களா? அப்போ வந்து 2 mod டேபிள் சைஸ் 10. ஸோ இப்போ வந்து குவாட்ரடிக் ப்ராப்ளம் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். குவாட்ரடிக் ப்ராப்ளம் வந்து 11, 20, 24 வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து 51 ஸ்டோர் பண்ண முடியாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஹேஷ் ஆஃப் கீ + 1 × 1. ஓகேங்களா? mod டேபிள் சைஸ் அப்படின்னு போடலாம். ஸோ வந்து நீங்கள் இதை மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம்,
ஜென்ரலாக வந்து ஹேஷ் ஆஃப் கீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கீ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட +1 × 1 +2 × 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து 51 ஹேஷ் வேல்யூ எனக்கு 1 வருமா, 1 + 1 அப்படின்னாக்கா எனக்கு 2, 1 × 1 என்ன 1, ஸோ வந்து 2 செகண்ட் பொசிஷன் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து 1 + 2 × 2 2 × 2 எனக்கு 4 எனக்கு 5 ஃபிஃப்த்து பொசிஷனில் வேல்யூ வரும். ஸோ வந்து ஃபிஃப்த்து பொசிஷன் வந்து 51 வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஃபிஃப்த்து பொசிஷன் இது வந்து ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குவாலிட்டி ப்ராப்ளத்தில் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ செப்பரேட் செயினிங் எப்படி வந்து டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இங்கேயும் வந்து அதே மாதிரி டேபிள்ஸ் மாட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இதான் வந்து ஒரு டேபிள் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் வந்து 4 3 7 1 டேட்டா இருக்கா. ஸோ வந்து மாடல் இப்போ 10 வச்சுக்கோம். ஸோ வந்து வேல்யூ வந்து 1. ஸோ வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்கும் 4 3 7 வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பொசிஷன் ஏன்னா வந்து மாட் 10 அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 வரும். 6 1 7 3. ஸோ வந்து 6 1 7 3 தேர்ட் பொசிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4 3 4 வந்து ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கும். 4 1 9 9 வந்து 9th பொசிஷனில் இருக்கும். இப்போ வந்து 1 3 2 3 வந்து திரும்ப வந்து ஆக்சஸ் வந்து பண்ணுங்க. அதோட வேல்யூ வந்து 3 வருது. அதோட பொசிஷன் வந்து 3. அது வந்து இங்கே திரும்ப ட்ரைன் டு ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கும்போது இது வந்து இது பக்கத்துலேயே வந்து ஜாயின் ஆகி வர மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது நீங்கள் ரஃபாக போட்டுக்கோங்க. இதோடைய மெயின் இது மாதிரி ஜென்ரலாக ஸ்டோர் பண்ணுவோமா, செப்பரேட் செயினில் வந்து இது வந்து ரஃபாக போட்டுக்கோங்க. ரஃபாக போட்டுக்கிட்டு இப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகும்னாக்க இது ஒரு டேபிள் இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் 4 3 7 1, அடுத்தது தேர்ட் பொசிஷனில் 6 1 7 3. ஓகேங்களா? ஃபோர்த் பொசிஷனில் 4 3 4 4. அப்புறம் 9th பொசிஷனில் வந்து 4 1 9 9 இப்படி வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகும். எல்லாமே வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் இருக்குல்ல அந்த கான்செப்ட் தான். லிங்க் லிஸ்ட் தான் வச்சு இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே வந்து 3 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும்னா அந்த 3 கூட கனெக்ட் ஆகி எனக்கு 1 3 2 3. ஓகேவா? இதை மாதிரி தான் வந்து செப்பரேட் செயினிங்கில் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரஃப்காக போட்டுக்கோங்க. பட் வந்து இதே மாதிரி தான் வந்து மெத்தடில் போடணும். நெக்ஸ்ட் இது எப்படின்னா ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு பொசிஷன் ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து 4 3 7 1 இன்செர்ட் பண்ணுங்கள். அப்புறம் 6 1 7 3 இன்செர்ட் பண்ணுங்கள். அப்புறம் 4 3 4 4 இன்செர்ட் பண்ணுங்கள். அப்புறம் 4 1 9 9 இன்செர்ட் பண்ணுங்கள். 1 3 2 3 இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடக்கூடாது. இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரீஹேஷிங் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம டேபிளில் தானே ஸ்டோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டேபிளோட சைஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, டேபிளோட சைஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரீஹேஷிங் கான்செப்ட் வரும். டேபிளோட சைஸ் ஃபுல் ஆச்சுன்னா அந்த டேபிளோட சைஸ் நம்ம வந்து டபுள் ஆகும். அதான் வந்து ரீஹேஷிங். டபுளிங் த சைஸ் ஆஃப் தி டேபிள். இப்போ வந்து டேபிள் சைஸ் வந்து 5 அப்படின்னாக்கா நம்ம வந்து அட்மோஸ்ட் இப்போ இந்த 3 ரீச் பண்ணுறோம். சைஸ் 3 ரீச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோடைய டேபிள் சைஸ் வந்து டபுள் ஆகும். எய்தர் பை அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் ஆட் பண்ணியும் வந்து அதோடைய டேபிள் சைஸ் வந்து டபுள் ஆகும். இப்போ வந்து 10 3 10 11 20 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய டேபிள். என்னோடய சைஸ் வந்து 5 இருக்குதுன்னு வச்சுக்கோ. 5 இருக்குன்னா இப்போ வந்து 10 11 20 நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன்னா அப்போ என்னோட டேபிள் சைஸ் வந்து டபுள் ஆகும். எய்தர் 5 + 5. ஓகே, 5 + 5 வந்து 10 அப்படி டபுள் ஆகலாம். 10 என்னோட டேபிள் சைஸ் டபுள் ஆகலாம். இல்லை 5 × 5 25 என்னோட டேபிள் சைஸ் வந்து டபுள் ஆகலாம். 25 வந்து டபுள் ஆகலாம். ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதை வந்து ரீஹேஷிங். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.